உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் வானதி, ஏன் தயங்குற? ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கே அவ்வளவு நேரம் வாய் ஓயாம பேசிட்டு இருப்ப. இப்ப என்ன இப்படி தயங்கிட்டு இருக்க? ஏய் என்ன, உன் மனசுல இருக்கிறத சொல்ல கூச்சமா இருக்கா? நான் வேணா சொல்லட்டுமா? ஆஹா இல்ல, நான் என் மனசுல இருக்கிறத சொல்லட்டுமான்னு கேட்டேன். எனக்கு உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு வானதி. நான் அதை சொல்லிட்டா உன் மனசுல இருக்கிறத சொல்ல உனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்ல. அதான் உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுலே நான் என் படிப்பெல்லாம் விட்டுட்டு அப்பா கூட துணைக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்ப இருந்தே நான் செய்யற வேலை மட்டும்தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது. அதனால மத்த எதை பத்தியுமே யோசிக்காம ஒரு மாதிரி இந்த காட்டு பைய மாதிரியே இருந்துட்டேன். அதனால இந்த லவ் கிவெல்லாம் எனக்கு யாரு மேலேயும் வந்ததே கிடையாது. யார பார்த்துமே எனக்கு அப்படி தோணுது கூட இல்லை. இதுக்கு முன்னால உன்னை பார்த்தப்ப கூட அப்படி ஒரு நினைப்பெல்லாம் என் மனசுல சுத்தமா வந்ததே இல்லை. ஆனா எனக்கு நீதான் பொண்டாட்டியா வரப்போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னே தெரியல வானது. இப்ப என் மனசு பூரா நீதான் இருக்க. இப்பெல்லாம் உன் நினைப்பு இல்லாத நாளே எனக்கு இல்ல. இப்போ உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு தேவதை மாதிரி தெரியுது. இனிமே என் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட நீ மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு தோணுது. என் கூட இருந்த பசங்கெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ லவ் பண்ற பொண்ணு கிடைக்கலன்னா செத்து போயிடும்லாம் சொல்லிட்டு இருப்பானுங்க. இது என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு நான் எத்தனையோ தடவை நினைச்சிருக்கேன். ஆனா எனக்கே இப்ப அப்படிதான் தோணுது வானதி. என் வாழ்க்கையே இனி நீதான். நீ இல்லாம இனிமே நான் ஒண்ணுமே இல்லையோன்னுலாம் தோணுது. என்னப்பா கரிகாலா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடியா சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணே, கட்டிக்க போற பொண்ணு கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? உங்க ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. ஆமாப்பா. பாத்தியா, நமக்குள்ள ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குன்னு ஊர்ல இருக்கிறவங்க சொல்றத கேட்கும் போது அப்படியே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன, நமக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு குறை, நம்ம ரெண்டு பேருமே படிக்கல, அதான். ஆனா நமக்கு பிறக்க போற குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு அப்படியே பெரிய ஆளா ஆக்கிடுவோம் வானதி. அதுக்கு நான் பொறுப்பு. என்னடா கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள புள்ள குட்டின்லாம் பேசுறானேன்னு பாக்குறியா? எப்ப நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள கல்யாணம்னு பேசி முடிச்சாங்களோ அப்பத்துல இருந்தே என் மனசுல 1000 கற்பனைகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்ன ரொம்ப நல்லா பாத்துப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நானும் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்ப உன் மனசுல இருக்கிறத நீயும் சொல்லிரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.